அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேரு ஷாவுல் ஹமீது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த பூமியில சஜிதா செய்யறதுக்கு எல்லா இடமும் எனக்கு அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அதுதான் அவருடைய உம்மத்துக்கும் அப்படிதானா? அப்ப அப்படி அந்த அடிப்படையில இருக்கையில வந்து நமக்கு ஏன் இந்த பள்ளிகளில் தொழக்கூடாது? இது வந்து குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லப்பட்டிருக்கானா இல்ல நபி சொல்லப்பட்டிருக்காங்களா அப்படிங்கறத தெளிவா. அதாவது சகோதரர் என்ன கேட்குறாங்கன்னா, பூமி முழுவதும் தொழுவதற்கு தகுதியான ஒன்று தானே, நபிகள் நாயகம் அப்படி தானே சொல்லியிருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. நபிகள் நாயகம் அவங்க சொல்லும்போது எந்த நபிக்கும் வழங்கப்படாத 5 விஷயங்கள் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது, சில அறிவிப்பில் 6ன்னு வருது. அந்த அம்சங்கள் என்னன்னு நபிகள் நாயகம் பட்டியல் போடும்போது, பூமி முழுவதும் எனக்கு தூய்மையானதாக, தஹூரன் தூய்மையானதாக அல்லாஹ் எனக்கு ஆக்கி வைத்திருக்கிறான். இன்னொரு அறிவிப்பில் மஸ்ஜித், பூமி முழுவதுமே தொழுமிடமாக அல்லாஹ் எனக்கு அனுமதி வழங்கியிருக்கிறான், எங்கே வேண்டுமானாலும் தொழுது கொள்ளலாம். அப்படியான ஒரு சிறப்பு அனுமதியை, சிறப்பு சலுகையை அல்லாஹ் எனக்கு வழங்கியிருக்கிறான். இது வேறு எந்த நபிக்கும் வழங்கப்படவில்லை என்று நபிகள் நாயகம் சொல்கிறாங்க. அவர் கேள்வி அதை மையப்படுத்தி தான். பூமி முழுவதும் எங்கு வேண்டுமானாலும் தொழலாம் என்று மார்க்கம் அனுமதித்திருக்கும் போது, அல்லாஹ் அனுமதி வழங்கியிருக்கும் போது, இந்த பள்ளியில் தொழுவாதீங்க, அந்த பள்ளியில் தொழாதீங்க, அது ஷிர்க்கு, இது குஃபுரு இப்படின்னு ஏன் சொல்கிறீங்க? பூமி முழுவதும் தான் தொழுவதற்கு தகுதியான பள்ளின்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்களே, ரசூலுல்லாஹ் அப்படி சொன்னதுக்கப்புறம் அந்த பள்ளிக்கு போகக்கூடாது, இந்த பள்ளிக்கு போகக்கூடாதுன்னு அல்லாஹ் சொன்னானா, ரசூல் சொன்னாங்களாங்கிறது தான் கேள்வி. இதை பொறுத்தவரையிலையும் நாம் மக்கள் மத்தியில் என்ன சொல்கிறோம்னா, எந்த பள்ளிவாசலில் இணை வைப்பு நடைபெறுகிறதோ, ஷிர்க் தெளிவாக அல்லாஹுக்கு இணை கற்பிக்கக்கூடிய காரியங்கள் பள்ளிவாசலில் நடைபெறுமையானால் அந்த பள்ளிவாசலில் நம்ம தொழக்கூடாது, அது தொழுவதற்கு தகுதியான பள்ளி அல்ல, அது தொலை போகக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம். அப்படி சொல்லக்கூடிய அந்த கருத்து நம்மளுடைய சொந்த கருத்தோ சுய கருத்தோ கிடையாது. குர்ஆன் அடிப்படையில் தான் நம்ம அதை சொல்கிறோம், நபிகள் நாயகம் போதனையின் அடிப்படையில் தான் நம்ம அதை சொல்கிறோம். எப்படி சொல்கிறோம்னா, இப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் அவர்களுக்கு உத்தரவு போடுறான். என்ன உத்தரவு போடுறான்? ரசூலுல்லாஹ்வுடைய காலகட்டத்தில் முனாஃபிக்கீன்கள், நயவஞ்சகர்கள், அவங்க ஒரு பள்ளிவாசலை கட்டி எழுப்புனாங்க. முனாஃபிக்னா அவங்க முஸ்லீம்களை சந்திக்கும் போது நாங்கள் முஸ்லீம்கள்னு சொல்லுவாங்க, யூதர்களை இறை மறுப்பாளர்களை சந்திக்கும் போது நாங்கள் உங்களை சார்ந்தவங்க தான் அப்படின்னு வேஷம் போடுறது, நடிக்கிறது, அவங்க தான் முனாஃபிக், நயவஞ்சகர்கள். அப்படிப்பட்ட நயவஞ்சகர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய காலகட்டத்தில் அவங்க ஒரு பள்ளிவாசலை கட்டினாங்க. பள்ளிவாசலை கட்டிட்டு அதுக்கு நபிகள் நாயகம் அவருடைய அங்கீகாரம் வேண்டும் என்று சொல்லி ரசூலுல்லாஹ்வை பள்ளிவாசலை தொழுகிறதுக்கு அழைப்பு கொடுக்குறாங்க. வாங்க நபியை, வாங்க நீங்கள் வந்து தொழுங்க அப்படின்னு அழைப்பு கொடுக்குறாங்க. இது அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வல்லதீன இத்தஹது மஸ்ஜிதன் லிராரன் ஒ குஃப்ரன் ஒ தஃப்ரீகம் பைனல் முஃமினீன் ஒ இர்சாதல் லிமன் ஹாரபல்லாஹ வ ரசூலஹு. இவர்கள் மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடிய பள்ளிவாசலை கட்டியிருக்கிறார்கள், குஃபுர் செய்வதற்கு, இணை வைப்பு காரியத்தை செய்வதற்கு இந்த பள்ளிவாசலை கட்டியிருக்கிறார்கள், மூமின்களுக்கு மத்தியில் பிரிவினையை உண்டாக்குவதற்கு இந்த பள்ளிவாசலை கட்டுறாங்க, அல்லாஹ் ரசூலுக்கு எதிர்த்து யார் யாரெல்லாம் போரிடுகிறார்களோ அவர்களுக்கு புகலிடம் கொடுப்பதற்கு இந்த பள்ளிவாசலை கட்டியிருக்கிறார். இந்த பயன்பாட்டுக்காண்டி மக்களுக்கு தீங்கு ஏற்படுத்துவது, இணை வைப்பு காரியத்தை அரங்கேற்றுவது, மூமின்களுக்கு மத்தியில் பிரிவினையை உண்டாக்குவது, அல்லாஹ் ரசூலை எதிர்த்து யாரெல்லாம் போரிடுகிறார்களோ, பகைத்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு தஞ்சம் கொடுப்பது, புகலிடம் கொடுப்பது, இந்த பர்பஸுக்கு இவன் பள்ளிவாசலை கட்டி வச்சிருக்கிறான். இந்த பள்ளிவாசலுக்கு நபியை நீங்கள் போவீங்களா? லா தகும் ஃபீஹி அபதா, ஒருபோதும் இந்த பள்ளிக்கு நீங்கள் போகாதீங்க, தொழாதீங்க. நிற்பதுன்னா பள்ளிவாசலில் நிற்கிறதுனா என்ன, தொழுகிறதுன்னு அர்த்தம். லா தகும் ஃபீஹி அபதா, இந்த பள்ளிவாசலுக்கு ஒருபோதும் போகாதீங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அல்லாஹ் தடுக்கலாம். இப்போ நீங்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, நமக்கு ஒரு கான்செப்ட், பூமி முழுவதும் தொழுவதற்கு எனக்கு அனுமதிக்கப்பட்டிருக்குன்னாங்க. அப்படி சொன்ன நபிகள் நாயகத்தை தான், அந்த செய்தியை நமக்கு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அல்லாஹ்விடமிருந்து பெற்று தான் நமக்கு சொல்கிறாங்க. அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன உத்தரவு போடுறாங்க? பூமி முழுவதும் தொழுவதற்கு உங்களுக்கு தகுதி தான், இங்கே நீங்கள் போகக்கூடாது. அல்லாஹ் தானே தடுக்கலாம். பூமி முழுவதற்கும் தொழுவதற்கு தகுதியான ஒரு இடமாக ஆக்கி கொடுத்தது யார்? அல்லாஹ் தான் ஆக்கி கொடுத்தா. அந்த அல்லாஹ் தான் நபிகள் நாயகத்திற்கு உத்தரவிடுகிறான், இந்த முனாஃபிக்கீன்கள் கட்டி எழுப்பிய இந்த பள்ளிவாசலுக்கு நீங்கள் போகக்கூடாது. இவன் பள்ளிவாசலாக கட்டலை, ஷிர்க்கு பண்ணுறதுக்காண்டி கட்டியிருக்கிறான், மூமின்களை பிரிக்கிறதுக்காண்டி கட்டியிருக்கிறான் அப்படின்னு பல 4 அம்சங்கள் அதில் சொல்லப்படுது. அப்போ இதில் முதல் அம்சம், இப்போ இந்த கேள்வி என்ன வந்துடுதுன்னா, இப்போ நம்மளை விட்டுருங்க, முனாஃபிக்கீன்கள் கட்டி எழுப்பிய பள்ளிவாசலுக்கு அல்லாஹ் போகக்கூடாதுன்னு சொன்னான்ல, அது குர்ஆனில் தெளிவுபட உள்ள ஒன்று தானே. அப்போ பூமி எங்கே வேண்டுமானாலும் தொழலாம், அந்த ஹதீஸின் பொருள் பூமியில் எல்லாமே நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்குது. அதுக்கான அர்த்தம் ஷிர்க்கு நடந்தாலும் போகலாம்னு இருக்குமையானால்
முனாஃபிகின்கள் கட்டி எழுப்பிய பள்ளிவாசலுக்கு அல்லாஹ் ரசூலுல்லாவை தடுக்க வேண்டிய அவசியமே இல்லையே. அங்கே போகக்கூடாதுன்னு நல்லா தடுக்கிறானே. அப்போ அங்கே போகக்கூடாதுன்னு நல்லா ஒரு தடுக்கிறான்னு சொன்னால் அப்போ இதனுடைய பொருள் என்ன? இந்த அனுமதியினுடைய பொருள் வந்து இணை வைப்பு நடைபெறாததாக இருக்கணும் அப்படின்னு ஆயிருதா இல்லையா? பூமியில் எங்கேனாலும் தொழுவலாம், எல்லா இடத்தையும் பள்ளிவாசலாக நம்மளால் ஆக்கிக்கொள்ள முடியும். ஷிர்க் அங்கே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தானே அதனுடைய பொருள். ஷிர்க் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒன்றாக அது இருக்கக்கூடாது. அப்படியான ஒன்றுக்கு நம்ம பள்ளிவாசல்ங்கிற அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடாதுங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். அப்போ இது நாம் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. இன்னொன்று என்னன்னு சொன்னால், இப்போ பள்ளிவாசலில் முனாஃபிகின்கள் கட்டியெழுப்பிய பள்ளிக்கு அல்லாஹ் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டான். அதில் 4 அம்சங்கள் இருந்துச்சு. அந்த 4 அம்சங்கள்லேயே மிக மிக பிரதானமானதே ஷிர்க்கு தான். ஷிர்க்குங்கிற ஒன்று, இணை வைப்புங்கிற ஒன்று ஒரு பள்ளிவாசலில் இருக்குமையானால் அப்போதே அது பள்ளிவாசல்ங்கிற தகுதியை இழந்து விடுகிறது. அதுக்கப்புறம் தான் மற்றதுலாம். பார்க்க வேண்டிய அம்சமே இதுதான், ஷிர்க்கு இருக்கான்னு பார்க்கணும். ஒரு பள்ளிவாசலில் ஷிர்க்கு இருக்கிறது என்று ஆகிவிட்டதற்கு பிறகு, இணை வைப்பு இருக்குன்னு ஆகிவிட்டதற்கு பிறகு அங்கே வந்து மக்களுக்கு தீங்கு ஏற்படுத்தக்கூடியது இருக்கா, அவன் மூமின்களை பிரிக்கிறானா இல்லையா, புகலிடம் கொடுக்குறானா இல்லையாலாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஷிர்க்குங்கிறது தான் பிரதானமானது. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான், அன்னல் மசாஜிதல் இல்லாஹி, பள்ளிவாசல் எல்லாமும் அல்லாஹுக்கே உரியது. ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா, அல்லாஹ்வுடன் சேர்த்து வேறு யாரையும் அழைத்து பிரார்த்திக்காதீர்கள். இந்த வசனத்தில் 2 கருத்து வருது. ஒன்று என்ன, நாம் அல்லாஹ்வில் தான் உதவி தேடணும், அல்லாஹ்வை தாண்டி வேறு யாரையும் உதவிக்காக வேண்டி அழைத்து பிரார்த்திக்க கூடாது என்பது தெளிவாக தெரியக்கூடிய ஒரு கருத்து. இன்னொன்று என்ன, பள்ளிவாசல் எல்லாமே அல்லாஹுக்கு தான் என்றால் அல்லாஹ் மட்டும்தான் அங்கே வணங்கப்பட வேண்டும். பள்ளிவாசல்னு சொன்னால் அங்கே அல்லாஹ் தான் வணங்கப்பட வேண்டும். அல்லாஹ் மட்டும் வணங்கப்படக்கூடிய ஒன்று தான் பள்ளிவாசலாக இருக்க இயலும். அல்லாஹ் மட்டும் வணங்கப்படாமல் நாங்கள் அவுலியாக்களையும் கூப்பிடுவோம், மகான்களையும் கூப்பிடுவோம், ரசூலுல்லாவை கூட அல்லாஹுக்கு ஈக்குவலாக ஆக்குவோம்னு சொன்னால் பள்ளிவாசல் இருக்குல்ல, அல்லாஹுக்கு மட்டுமே உரிய பள்ளிவாசல்ங்கிற தகுதி அது இழந்துருது. ஏன்னா அல்லாஹோடு சேர்த்து மற்றவங்க அழைக்கப்படுறாங்களே, ரசூலுல்லாஹ் அழைக்கப்படுறாங்களே, முஹித்தீன் அப்துல் காதர் ஜெயிலானி அழைக்கப்பட்டுறாரு, இன்னும் இறைவனால் படைக்கப்பட்ட மற்ற மனிதர்கள் நபர்கள் அழைக்கப்பட்டு விடுகிறார்களே. அப்போ அது நாம் அப்போ ஷிர்க்குங்கிற ஒன்று வந்து விட்டால் அது என்னவா போயிடுது, பள்ளிவாசல்ங்கிற தகுதி இழந்துருது. இதை சொன்னோம்னா என்ன சொல்கிறாங்கன்னா, அது என்ன நீங்கள் வந்து நாளையும் தானே பார்க்கணும், ஷிர்க்கு மட்டும் இருந்துச்சுன்னா பள்ளிவாசல் இல்லாமல் போயிடுமா? அல்லாஹ் ஷிர்க்கு தான் பிரதானமானதுங்கிறான். ஒரு பள்ளிவாசல் இறைவன் மட்டும் தொழப்பட வேண்டிய வணங்கப்பட வேண்டிய ஒன்றில் அல்லாஹ் அல்லாத மற்றவங்க வணங்கப்படுறாங்கன்னா மற்றதெல்லாம் இப்போ எதுக்கு பார்க்கணும்? இப்போ ஒருத்தரை கொண்டு வர்றாங்க, ஒரு பாடியை கொண்டு வந்து இவருக்கு சுகர் இருக்கா, பிபி இருக்கா, கொலஸ்ட்ரால் இருக்கா, வேறு எதுவும் இவருக்கு நோய் இருக்கான்னு செக் பண்ண சொல்கிறாங்க. எப்போ இதையெல்லாம் செக் பண்ணுவோம்? உசுரோடு இருக்கணும். செத்த பாடியை கொண்டு வந்து காட்டி சுகர் இருக்கான்னு செக் பண்ணுங்கன்னா இதுக்கு நான் ஏன்டா சுகர் இருக்கான்னு செக் பண்ணணும்? அதான் செத்து போச்சாது. செத்து போனதுக்கப்புறம் அதுக்கு சுகர் இருந்தால் என்ன, பிபி இருந்தால் என்ன, கொலஸ்ட்ரால் இருந்தால் என்ன, எல்லாமே சரியாக இருந்தால் தான் என்ன, செத்து பாடி ஆயாச்சே. அப்போ பள்ளிவாசல்ங்கிறது எப்போ தான் அந்த பள்ளிவாசல் தௌஹீத், இறைவன் மட்டும் வணங்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்கும்போது அந்த பள்ளிவாசலாக இருக்குது. எப்போ இப்போ அல்லாத மற்றவங்க அழைக்கப்பட்டு விடுகிறார்களோ அப்போ அந்த பள்ளிவாசலாக இல்லை, பள்ளிவாசலுடைய தகுதி அது இழக்குது, பள்ளிவாசலுடைய ஒரு புனிதத்தை அது இழக்கக்கூடிய ஒன்றாக மாறிவிடுகிறது, பால்படுத்தப்பட்டு விடுகிறது. அப்படி இருக்கும்போது அங்கே ஷிர்க்கு இருக்குன்னு தெளிவானதுக்கு பிறகு கூட எக்ஸ்ட்ரா அது இருக்கா இது இருக்கா, மக்களுக்கு தீங்கு செய்கிறானா, மூமின்களை பிரிக்கிறானான்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லையே. அப்போ இணைவைப்பு காரியங்கள் ஒரு பள்ளியில் நடைபெறுமையானால் அந்த பள்ளிக்கு போக இயலாது. இதுதான் அல்லாஹ்வுடைய உத்தரவு, இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு போதிச்சு தந்தது. அந்த வசனத்தின் தொடர்ச்சியிலே அல்லாஹ் சொல்கிறான், இந்த பள்ளிக்கு நீங்கள் போகாதீங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், ல மஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அல தக்வா மின் அவ்வலி யௌமின் அஹக்கு அன் தக்கூம ஃபீஹி, இறையச்சத்தின் அடிப்படையில் ஆரம்பம் முதலே இறையச்சத்தின் அடிப்படையில் கட்டப்பட்ட பள்ளி தான் நீங்கள் தொழுவதற்கு தகுதியான பள்ளி. எப்படி அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க. பள்ளிவாசல்னா அது எந்த அடிப்படையில் கட்டப்பட்டதாக இருக்கணும்? இறையச்சத்தின் அடிப்படையில் கட்டப்பட்ட, அது குறிப்பிட்ட ஒரு பள்ளியை வச்சு தான் அல்லாஹ் சொல்கிறான். அப்போ பள்ளிவாசலுக்குரிய அளவுகோல் தகுதி அங்கே சொல்லப்படுகிறது. இறையச்சத்தின் அடிப்படையில் கட்டப்பட்ட பள்ளியே நீங்கள் தொழுவதற்கு தகுதியானது. அப்படின்னா பள்ளிவாசல் போர்டில் தக்வா பள்ளின்னு பேர் வச்சிருக்கணுமா? தக்வா பள்ளின்னு பேர் வச்சுட்டோம்னா அது இறையச்ச பள்ளியாக மாறிடுமா? பேர் என்ன வேணாலும் வைக்கலாம். இறையச்சத்தின் அடிப்படையில் கட்டப்பட்டிருக்கிறதுனா அங்கே இறையச்சத்தின் அடிப்படையில் நிர்வாகம் பண்ணணும். குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் அந்த பள்ளிவாசல் வந்து கொண்டு போகணும். அதை விட்டுப்பட்டு ஒரு பள்ளிவாசலில் தாயத்து கட்டுறாரு, இது இறையச்சத்துக்கு மாற்றமா இல்லையா? பள்ளிவாசலில் மௌலுது ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க, இறையச்சத்துக்கு மாற்றமா இல்லையா? ரசூலுல்லாஹ் தன்னுடைய பள்ளிவாசலில் மஸ்ஜிது நபவிலேயே 2வது ஜமாத் நடத்த அனுமதி கொடுத்தாங்க. மஸ்ஜிது நபவியில் ரசூலுல்லாஹ் முன்னிலையிலேயே 2வது ஜமாத் நடந்திருக்கு. இவங்க பள்ளிவாசலில் போர்டு வச்சிருக்கிறாங்க, இங்கே 2ஆம் ஜமாத் நடத்த அனுமதி இல்லை. அப்போ மஸ்ஜிது நபவியோட உன் பள்ளி பெரிய பள்ளியா?
ரசூல்லா பள்ளியை விட உங்கள் பள்ளி பெரிய பள்ளியா? நபிகள் நாயகம் அவங்களே தான் பள்ளியில் 2வது ஜமாத் நடத்த அனுமதி கொடுத்துருக்குறாங்களே. அப்போ இதெல்லாம் இறைச்சத்துக்கு மாற்றம் தானே. இப்போ பிரதானமாக நம்ம என்ன பார்க்கணும்னா, ஷிர்க் இருக்கா, முடிஞ்சு போச்சு. அந்த பள்ளி தொழுவதற்கு முடியாது. அப்போ பூமி முழுவதும் தொழுவதற்கு தகுதியானது, பூமி முழுவதும் எங்கே வேண்டுமானால் நம்ம பள்ளிவாசல் ஆகி, எந்த இடத்தையும் நம்ம பள்ளிவாசல் ஆக்க முடியுமா இல்லையா? எந்த இடத்துலையும் நம்ம தொழலாமா இல்லையா? இப்போ இங்கேருந்து தொழலாம், அங்கேருந்து தொழலாம், எதையும் நம்ம பள்ளிவாசல் ஆக்கிக்கொள்ள முடியும். பள்ளி என்று ஒன்றை கட்டி அதில் இணைவிப்பு காரியம் நடைபெறுமையானால் அந்த இணைவிப்பு காரியத்திற்கு நாம் அந்த பள்ளிவாசல் என்று அங்கீகரிக்கக்கூடிய விதமாக அங்கே போக முடியாது. அதைத்தான் முனாஃபிக்கின்கள் கட்டி எழுப்பிய பள்ளிவாசல் அதைத்தான் எதிர்பார்த்தான். அதுக்கு தான் ரசூலுல்லாஹ் போகக்கூடாதுன்னு தடுத்துட்டான். இதுதான் நம்ம சொல்கிறோம். இப்படி சொல்லும்போது சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஹதீஸை வைத்துக்கொண்டு இன்னொரு விளக்கம், சரி அதை நம்ம பள்ளிவாசல் அங்கீகரிக்க வேண்டாம், பள்ளி நினச்சி போக வேண்டாம், ஒரு பில்டிங் நினச்சி போவோம். இப்போ அடுத்த பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. சில பேர் எப்படி கேட்குறாங்க, அதெல்லாம் சரிதாங்க, அது சரி, ஷிர்க்கு நடந்தால் பள்ளிவாசல் இல்லை, ஓகேங்க, தாயத்து கட்டுறாங்க, மொழுது ஓதுறாங்கன்னா அது ஷிர்க்கு, ஓகே, இதுக்கப்புறம் எதுனா கிடையாது, அது பள்ளிவாசலை நம்ம அங்கீகரிக்க முடியாது, ஓகே, எல்லாம் சரிதான். இப்போ நான் அதை பள்ளியாக நினைக்கல, அப்போ என்னவா நினைக்கிறிய, அதை நான் ஒரு பில்டிங்காக நினைக்கிறேன். பில்டிங்கு நினச்சி நான் போகலாமா? அல்லாஹ் ஒன்று ஒரு சட்டத்தை சொன்னதுக்கப்புறம் நாம் அதை மாற்றி நினைக்கக்கூடாது. நம்ம நினைக்கிறதுனால அல்லாஹ் சொன்ன சட்டம் மாறி போயிருமா? நினச்சி சட்டம் மாறுதுன்னா முனாஃபிக்கின்கள் கட்டி எழுப்பிய பள்ளிக்கு மாறி இருக்கும்ல. முனாஃபிக்கின்கள் கட்டி எழுப்பிய பள்ளிக்கு அல்லாஹ் போகக்கூடாதுன்னு ஒரு தடை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே. அங்கே இந்த வாதத்தை வச்சுக்கலாமே, அது முனாஃபிக்கின்கள் கட்டி எழுப்பிய பள்ளி அல்லாஹ் சொன்ன மாதிரி தான் இருக்குது, இருந்தாலும் நான் அதை பள்ளி நினச்சி போக மாட்டேன், எப்படி போவேன், அதை நான் பில்டிங் நினச்சி போய்க்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிற சட்டத்துக்கே சொல்ல இயலுமே. நேரடியாக இறைவன் தடுக்கிற முனாஃபிக்கின்கள் பள்ளிவாசல் தொடர்பில் அல்லாஹ் தடுக்கிற ஒன்றுக்கு கூட எப்படி சொல்ல முடியும், அதை நான் பில்டிங் நினச்சேன். நம்ம அப்படி நினைக்கக்கூடாது. பில்டிங்னு நம்ம நினைக்கிறதுனால அது பில்டிங், அது சட்டம் மாறி போயிருமா? மது இருக்குது, மது ஹலாலா ஹராமா? ஹராம், குடிக்கக்கூடாது. ஒருத்தர் குடிக்கிறார், ஏங்க இல்லை நான் சர்பத்துன்னு நினைக்கிறேன் அப்படின்னா இப்போ சர்பத்துடைய சட்டமா? அவர் தான் சர்பத்துன்னு நினைக்க, கலரை பார்க்க சக்கச்சவேன்னு இருக்குது, சர்பத்துன்னு அவர் நினைக்கிறாரு, நினைக்கிறதுக்கு ஒரு சின்ன முகாந்திரம் வந்துருச்சு, அதனால் அது சர்பத்துடைய சட்டம் அதுக்கு கொடுத்துட முடியுமா? சொல்லுங்கள், அது முடியாது. இப்படி நம்ம நினைக்கிறதுனால மாறுறது எதுலேயுமே மாறாது. உங்கள் ஃபோன் இருக்குது, உங்கள் ஃபோனை நான் எடுத்துக்கிட்டேன், என்னப்பா எடுத்துட்டியே, இல்லை அது என் ஃபோனை நினச்சேன் அப்படின்னா ஒப்புக்கொள்வோமா? உங்கள் பாக்கெட்லேருந்து பணத்தை எடுத்துவிட்டு என் பாக்கெட்டில் வச்சுட்டேன், என்னங்க எடுத்து அங்கே வச்சுட்டியே, உங்கள் காசாக இருந்தானா அது என் காசு தானே, என் காசு நான் நினச்சேங்கிறேன். நினச்சதுனாலாம் என்னவாகாது, சட்டம் மாறாது. அப்போ இப்படியான காரணங்கள் சொல்லிக்கொண்டு இறைவன் இணைவைப்பு பள்ளிவாசல் என்று அங்கீகரிக்கவில்லை, ரசூலுல்லாஹ் அங்கே போகக்கூடாது என்று தடுத்திருக்கும் போது ரசூலுல்லாஹை பின்பற்றக்கூடிய நமக்கும் அதுதான் சட்டம். நாமும் அத்தகைய பள்ளிவாசலில் போக இயலாது. அது அல்லாஹ் சொன்னது தான், நபி சொன்னது தான், நபியை பின்பற்ற வேண்டும் என்று இறைவன் சொன்ன ஒரு உத்தரவு தான். அந்த உத்தரவை தான் நாமும் மக்கள் மத்தியில் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்